ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வீடியோவில் தொடக்கத்தில் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கிக்கும் எங்கேயோ போக ரெடி ஆகிற அப்படின்ட்டு. அப்படித்தான் பேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சு கொண்டிருக்கிறேன். இது வீடியோ ஒரே நாளில் எடுத்ததில்லை, ஒவ்வொரு நாளில் எடுத்த வீடியோ எல்லாம் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறேன். நான் இது ப்ரஷ் போடுறது நீங்கள் பார்த்துப்பீங்க. இங்கே இந்த ஷீன் டேர்முவாகள் எல்லாத்துலேயும் இருக்கிறேன். நான் இது ஆன்லைனில் தான் எடுத்தேன். மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். நான் மிச்ச நாள் எடுத்தது ப்ரஷ் அதுகள் இதில் போட்டு கொண்டு போனால் ஒன்றுமாகாது. சும்மா பேக்கில் கட்டி கொண்டு அப்படி போகிறத விட மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயம் இது. நீங்கள் வேண்டாம் பார்க்கலாம். பெருசாக ப்ரைஸும் இல்லை. 1 பவுனோ 2 பவுனோ அப்படி மாதிரி தான் ஆஃபம். கொண்டு போகிற பேக்ஸ் எல்லாமே நான் ஒரு பெரிய பேக் ஒன்றில் போட்டு வச்சு பார்க்குறேன். அப்போ தேவையான டைமுக்கு என்ன பேக் பண்ணி கொள்கிற மாதிரி. நான் சொன்ன மாதிரி தான் ஒரே நாள் எடுக்கல, ஒவ்வொரு நாள் எடுத்தது. இருக்கிற பேக் எல்லாமே நான் எடுத்துக்கொண்டேன். அதோட பேபி கெரியரையும் எடுத்துக்கொண்டேன். இப்போவே பெருசி 1.5 வயசு ஆகிற யூஸ் ஆகாது, பட் இன் கேஸ் ஆஃப் அன் எமர்ஜென்சி அப்படின்றதுக்கான அதையும் எடுத்துக்கொண்டேன். போகிற இடத்துல பக்கி ஃப்ரெண்ட்லியாக இருக்காது, அதில் 100% ஷுவர். அதனால் ஒரு வேலை இதை தேவைப்படுமோ அப்படின்றதுக்காக நான் எடுத்துக்கொண்டேன். பார்க்கும் எனக்கு விருப்பமான பேக் இது. என்ன பேக் அது ஜிப் கலண்டு. நான் வேறு பேக்ஸ் அதுதான் நான் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு மனசு வரல இதை உருமாக்குறதுக்கு. எனக்கு மனசே இல்லைன்னு எனக்கு சரி விருப்பம் இது பேக். அதனால் நான் இது பார்த்த ஒரு விஷயம், இது ட்ரிக்கை நான் பார்த்தேன், யூடியூப்பில் தான் பார்த்தேன். இப்போ எங்களோட ஜிப் என்னமான கலண்டு அப்படின்னுண்டா அதை என்ன செய்யலும்டா, ஒரு கரண்டி அப்படி என்னமான மிக்கும் தானே, அதால் ஜிப்ட ஒரு கோனரை நாங்கள் கொஞ்சம் அதை ப்ரெஸ் பண்ணி பெருசாக்கிடணும். அப்போ மற்ற ஜிப்பை அதில் போடலும் மாதிரி மறைக்கும். போட்டுட்டா சரி. அப்படி தான் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு நல்லா ஒர்க் ஆகினது. வேறொரு மாதிரி டூல் ஒன்று மாதிரி தான் நல்லா வச்சேன். குட்டி அண்டுவ மாதிரி இருக்கும். அப்படி ஒரு டூல் தான் அதில் வச்சேன். எனக்கிட்ட அது ஈக்கல்ல, அதனால் நான் ஸ்பூனை யூஸ் பண்ணி பெருசாக்கினேன். மிச்சம் நீங்கள் பெருசாக்கப்படாது, ஏன்னா மறுபடியும் அதை டைட் பண்ணணும். சேம் டூலால் நீங்கள் டைட் பண்ணுற அப்படின்னா பரவாயில்ல, ஸ்பூனால் டைட் பண்ண கஷ்டம். அதனால் நான் இதை யூஸ் பண்ணினேன். கீழ் துண்டை மட்டும் தைச்சி விட்டா சரி. கொஞ்சம் ஒரு மேடு பள்ளம் மாதிரி இருக்கிற, பட் ஓகே, எனக்கு நல்லா ஒர்க் ஆகினது. உங்களுக்கு ஜிப் என்னமான இப்படி கலண்டிருந்தேன் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்தா விளங்கும். என்னென்ன பேக் கொண்டு போகிற பேக்கெல்லாம் நிறைய ரெடி பண்ணி வச்சாச்சு. இது நெக்ஸ்ட் டே எடுத்தது. என்னென்ன கொண்டு போகிறேன் அப்படின்றது அப்படின்னா க்ரோசரிஸ் புக் பண்ணிக்கிறேன். நாங்கள் கிட்டத்தட்ட 4 டேஸுக்கு மாதிரி போய் நிற்க பார்க்குறேன். அப்படின்னா குக் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். பேபி வந்ததுக்கு பிறகுலேருந்தே நாங்கள் அப்படித்தான் போய் நிற்கிறேன். அது ஒரு ரிமோட் ஏரியா, அதனால் ஃபுட் கிடைச்சுமான்றதே ஒரு சந்தேகம். அப்படியே கிடைச்சாதும் ஹலாலாய்க்குமா அப்படின்றதும் ஒரு டவுட். அதுக்கு பிறகு அவக்கு குடிக்கலுமா அப்படியெல்லாம் நிற்கும். அதனால் நாங்களே எல்லாம் செஞ்சு எடுத்து கொண்டு வரோம் அப்படி ஐடியாஸில் தான் நிற்கிறேன். என்னென்ன கொண்டு போகிறேன்றதெல்லாம் நான் ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டேன். அந்த லிஸ்ட் இன்னும் கூடிக்கொண்டே போகும். அப்படி தான் நிற்கும். நினச்ச மார்க் பண்ணி கொள்கிறேன். என்னமானும் எங்கள் வீட்டில் என்ன நடக்கிற அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை. எங்களோட ஃப்ரிட்ஜை பார்த்தாலே விளங்கும். எல்லாமே நான் எழுதி ஒட்டியாச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் நான். குக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுறேன். ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு பார்க்குறேன். போகிற பயணம் கிட்டத்தட்ட 4.5 hour மாதிரி வரும். அதனால் நான் 2 நாளே முந்தையே செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணுறேன். அப்போ தான் நான் போகிற போக்கில் அது ஒன்றுமாக மிக்கும். செஞ்சு எடுத்துக்கொண்டே போகிறேன். அப்போ எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஃபுல் ஃபுட்டையும் செஞ்சு எடுத்துக்கொண்டு போகிற ஐடியாவில் இல்லை. சில ஃபுட் லைக் டோட்டிலரே, பிரெட் சாண்ட்விச் அப்படியே இருக்கும் தானே, அதுக்கு நடுவில் வச்சுற ஃபீலிங்ஸை மட்டும் தான் நான் செஞ்சு கொண்டு போகிறேன். என் வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்குறாள் அப்படின்னா பெல் பேப்பரையும் அணியனை பார்த்தாலே விளங்கிக்கணும் நான் என்ன செய்ய பார்க்குறேன்னு. எஸ், நான் சப்மரிங் அந்த ஃபீலிங்கும் நான் செஞ்சு எடுத்துக்கொண்டு போக பார்க்குறேன். கொஞ்சம் கூடுதலாகவே செஞ்சு வச்சு பார்க்குறேன், எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணின ரெசிபீஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிற லிங்க்கு. வேறு வீடியோஸில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு வேண்டாம் அதில் பார்த்துக்கொள்ளும்.
ஏன் இப்படி எல்லாம் செஞ்சு எடுத்துக்கொண்டு போகிற அப்படின்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபுட் தேடி தெரிஞ்சது எத்தனையோ இடத்துல போய்த்து இப்படி மாட்டிக்கிற ஃபுட்டே கிடைச்சாது அப்படியே இருந்தாலும் அது ஹலாலாக இருக்காது அப்படியே இருந்தாலும் தின்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது அப்படி நிறைய அனுபவிக்கிறேன். நினைவு வர மாதிரியெல்லாம் நான் செஞ்சேன். அப்போ எனக்கு ஈஸியாக இருக்குமன்றதுக்காக நான் பீஃப் ஃபில்லிங் ஒன்றும் செஞ்சேன். அதே மாதிரி பீஃபை பொரிச்சு எடுத்துக்கொண்டும் பார்க்குறேன். அது ஒன்றும் ஆகாது எப்படியும், அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை. அதனால் சிக்கன் ஃபில்லிங் அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சப்மரி ஃபில்லிங்கும் நான் செஞ்சு எடுத்துக்கொண்டு பார்க்குறேன். எப்படி ஐடியா எப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நாங்கள் தின்றுட்டு லஞ்சுக்கு தான் இதெல்லாம் கொண்டு போக பார்க்குறேன். அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நாங்கள் வீட்டில் நாங்கள் போய்த்து நிற்கிற இடத்துல தின்றுட்டு லஞ்சுக்கு டோட்டியில் ரேப்போ இல்லாட்டி ப்ரெட் டோஸ்ட்டோ அப்படி நம்ம தான் கொண்டு போக பார்க்குறேன். தின்றதுக்கு ஈஸியாக இருக்கிற சாப்பாடு மாதிரி. டின்னருக்கு வந்து நான் குக் பண்ணுறேன், சிம்பிளாக என்னமானு குக் பண்ணி எடுக்கிறேன். அப்படி தான் நிற்கும். இல்லை டயர்ட் அப்படி இருந்தானே வாங்குறேன், அப்படி தான் நிற்கிறேன். எதுக்கும் சொல்லி இப்படியெல்லாம் செஞ்சு எடுத்துக்கொண்டு போகிறேன். 100% ஷுவர் செஞ்சு எடுத்துக்கொண்டு போகிறதுல எந்த ரிக்ரெட்டும் பண்ண மாட்டேன் நான். அதோட இதெல்லாம் வந்து அவள் குடிக்கல, பேபி குடிக்கல, இதெல்லாம் முறப்பாய்க்கும். நமக்கு வேறையா சிக்கன் நகட்ஸ் நான் செஞ்சு எடுத்தேன். இதெல்லாம் வந்து நான் நாளைக்கு தான் செய்கிறேன். சிக்கன் நகட்ஸை வந்து அதெல்லாம் செஞ்சு வெட்டி வச்சுறேன். அப்போ நாளைக்கு தான் அதை வந்து பிரெட் க்ரம்ஸில் எக்லேயும் பிரெட் க்ரம்ஸ்லேயும் கோட் பண்ணி எடுக்கணும். இதெல்லாம் நான் செஞ்சது தான். நான் என்னென்ன செஞ்சேன் அப்படின்னு இருந்தால் பெரிய பாக்ஸில் இருக்கிற வந்து கறி ரொட்டி செஞ்சு கொண்டு போகிறேன். அந்த ஃபீலிங் தான் அது. இதெல்லாம் நான் ஒரே நாளில் தான் செஞ்சேன். நெக்ஸ்ட் டேக்கு வந்து நான் அந்த கறி ரொட்டியையும் சிக்கன் நகட்ஸை கோட் பண்ணி எடுக்க பார்க்குறேன். அவ்வளோதான். எல்லா வேலையும் முடிஞ்சு குக்கிங் வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. இதெல்லாம் இப்போ அழகாக ஆறுனத்துக்கு போகிற அழகாக ஃப்ரீசருக்கு போகும். நேற்று கறியெல்லாம் செஞ்சு வச்சதால எனக்கு இன்றைக்கு ஈஸியாக போனேன். அப்போ இன்றைக்கு வந்து கறி ரொட்டியை மட்டும்தான் நான் செஞ்சு எடுக்க பார்க்குறேன். மற்ற வேலைகள் இருக்கிறப்ப தான் நிற்கும். சிக்கன் நகட்ஸுக்கு பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் தான் செஞ்செடுக்க பார்க்குறேன். எனக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சு பிரெட் க்ரம்ஸ் அதை மட்டும் தான் நான் செஞ்செடுக்க பார்க்குறேன். சிக்கன் நகட்ஸை நான் நேற்றே செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணதால் அடு ஷேப்பெல்லாம் நல்லா வந்துக்கிறேன். அதை வந்து பிரெட் க்ரம்ஸை மட்டும் செஞ்சு எடுத்தால் ஓகே. அப்போ கோட் பண்ணி அடிக்கலும். அப்போ அந்த வேலையும் எனக்கு முடியும். இன்னும் வேலை இருக்கிறேன். நான் அப்படி தான் நான் போகாங்காட்டும் வேலை செய்வேன். நினச்சி எந்தமானும் ஒன்று செய்கிறேன். அப்படியா தான் நிற்கும். மண்டே தான் போய் பார்க்குறேன் இன்ஷா அல்லாஹ். ஆனால் நாங்கள் சண்டே வந்து எனக்கு எந்த வேலையும் வச்சுக்கொள்ளல. ஏன்னா சண்டே எங்களுக்கு வேறு பிளான் இருக்கிறேன்ருக்கா. சண்டே எப்படியுமே இல்லை. அப்போ நான் சாட்டர்டேக்கும் போது எல்லா வேலையும் முடிச்சணும். லைக் குக் பண்ணுறேன், ஃப்ரீஸ் பண்ணுறேன், க்ளீன் பண்ணுறேன், எல்லாமே பேக் பண்ணுறேன். லிஸ்ட் அப்படியே பெருசாகி கொண்டு பேத்து கொண்டே இருக்கும். வெதர் அவ்வளோ நல்ல மைந்த வெதர். வெயில் வந்தாலே நான் இந்த வேலையை நல்லாவே செய்ய தொடங்கியாச்சு. கழுகுற சட்டி முட்டி எல்லாமே நான் கொண்டு போய்த்து வெளியில் வச்சுறேன். வீட்டில் கழுவினா அதை தொடச்சி எடுக்கணும். அப்படி தான் நிற்கும். கரை வரும், அதனால் பயம் வர. இப்படி வெயில் வந்தால் நான் அப்படியே கொண்டு போய்த்து வச்சுறேன். அப்போ அது அழகாக வெயிலில் காஞ்சி வந்தோடனே கொண்டு போய் காஞ்சோடனே எடுத்து கொண்டு போய்த்து அந்தந்த இடத்துல வச்சா ஓகே. அந்த நடுவில் தொடச்சுறது அந்த கஷ்டப்பெல்லாம் பட தேவையில்ல. ஃப்ரிட்ஜை நான் டீப் க்ளீன் ஒன்று பண்ண பார்க்குறேன். ஏன்டா வந்து ஈஸி. எப்படியுமே ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் நான் மூட்டை கட்டி எடுத்துக்கொண்டு தான் போய் பார்க்குறேன். 4 days நிற்க பார்க்குறதுக்காக எனக்கு மிச்சம் லோங் அது சரளமாக சான்ஸ் சேர்க்குறேன். ஃப்ரீஸ் பண்ணுறதை பண்ணிவிட்டு மற்றெல்லாம் எடுத்துக்கொண்டு தான் போய் பார்க்குறேன். அதனால் நான் ஃப்ரிட்ஜை டீப் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் தான் இப்போ அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறேன்.
கார்லிக் பவுடர் வந்து உங்களுக்கு எப்படியோ தெரியும். எனக்கு என்ன நடக்கிறேன்டா, கார்லிக் பவுடரை நான் வெளியில் வச்சு அது கட்டியாகிற கட்டியாகிற அப்படின்ட்டே தெரியும். அதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அது ஒன்றுமே ஆகல, கட்டி ஆகலை. இல்லாட்டி கார்லிக் பவுடர் அவ்வளோ கட்டி ஆகிற ஏன்டே தெரியா. அதே மாதிரி தான் ஈஸ்டைம் நான் வெளியில் வச்சு என்ன நடக்கிற அப்படின்னா அது வந்து பொங்குறல. எனக்கு எத்தனையோ முறை அப்படி நடந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச தொடங்கும் அது ஓகே. ஃபெசிலிட்டி சீக்கிரம்னு நான் சொன்னேன். அதனால் வந்து பவுடர்ஸ் ஜாதி மெயினான 3 ஜாதியை மட்டும் நான் கொண்டு வர பார்க்குறேன். சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கறி பவுடர் அதில் மட்டும் கொண்டு வரேன். அதோட வந்து ஆயில் நான் எல்லாமே எடுத்துக்கொண்டு தான் போகிறேன். நான் இப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னாண்டா எல்லாமே கட்டி எடுத்துக்கொண்டு போகிறேன். எங்கே போகிறேன்னாலும் நான் அப்படித்தான். சிலவங்க இக்கும் அந்த குட்டி பேகெல்லாம் சைடில் போட்டுக்கொண்டிருக்கும், சைட் பேக் மாதிரி. என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் அப்படி தான் பார்க்குறதுக்கே ஆசையாயிக்கும். ஆனால் நான் அப்படி இல்லை, எனக்கு எல்லாமே வேணும். எனக்கு வாட்டர் பாட்டில் அது இது எல்லாமே தேவைப்படுறேன். அது மாதிரி தான் இதையும் நான் இப்போ பெக் பண்ணி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். முடிகிறதெல்லாம் தேவையானதெல்லாம் இதில் போட்டு எடுத்துக்கொண்டு போகிறேன். பேசிக்காக குக் பண்ணுறதுக்கு அங்கெல்லாம் விற்கும், எனக்கு சட்டி முட்டி எல்லாம் விற்கும். ஆனால் எதுக்கும் நான் எடுத்துக்கொண்டு போகிறேன். அதில் டிஸ்கிரிப்ஷனில் எப்படி போட்டிருந்தேன் அப்படின்னா தேவையானதுகளை தர, பட் க்ரோசரிஸ் அப்படியே சொல்ல நாங்கள் தான் எடுத்துக்கொண்டு போகணும், அப்படி தான் நிற்கும். அதனால் நான் அதெல்லாம் எடுத்துக்கொண்டே பார்க்குறேன். என் அங்கே போய்த்து கிட்ட ஷாப்ஸ் இருக்குமோ இல்லாட்டி இதெல்லாம் வாங்குறதுக்கு இருக்குமோ தெரியா. அதனால் வந்து எல்லாமே எடுத்துக்கொண்டு போகிறேன் எதுக்கும்னு சொல்லி. அகப்பை ஒன்று எடுத்தேன், அதோட வந்து கத்தி ஒன்றும் எடுத்தேன். கத்திக்கும் பட் எதுக்கும் எடுத்துக்கொள்கிறேன், எப்படி கத்தி அதெல்லாம் டவுட். அதோட வந்து டேபிள் ஸ்பூன் ஒன்றும் டீஸ்பூன் ஒன்றும் எடுத்துக்கொண்டேன். பிளாஸ்டிக் கப்ஸ் கொஞ்சம் எடுத்தேன். நான் எப்படி ஆனால்தான் நான் எல்லாத்தையுமே பெக் பண்ணி கொண்டு போகிற ஆள். இன்கேஸ் ஆஃப் இன் எமர்ஜென்சி அப்படி சொல்லியே எலும்டா வீட்லிக்கிற கூரையும் கலட்டி கொண்டு போகிறேன். நான் அப்படித்தான். ஒருவேளை அங்கே கூரைக்குமோ இல்லையோ யாருக்கு தெரியும், அப்படிப்பட்ட பர்சன் நான். அது மாதிரி இந்த பேக்கில் நான் கொஞ்சம் தான் பெக் பண்ணுற ஐடியாலேருந்து, பட் நான் எல்லாமே எடுத்துக்கொண்டேன். ஒன்று கறி செய்கிற மாதிரி பேனுண்டு, மற்ற சும்மா எக்கதுகள் அப்படி போடுற பேனுண்டு தான் நான் எடுத்துக்கொண்டேன். அதே மாதிரி விஸ்கொண்டும் எடுத்தேன். ஏன் எடுத்தேன் எனக்கே உண்மையாகவே தெரியும், ஆனாலும் எடுத்து தேவைப்படும் அப்படின்றதுக்காக. மெடிசின்ஸ் ஐட்டம் கட்டாயம் எடுத்துக்கொண்டேன். பேராசிட்டமால் சிரப் எடுத்தவக்கு அதோட வந்து கொலிக் வந்து யூஸ் ஆகாது, அவள் இப்போ பெருசி. ஆனாலும் எடுத்துக்கொண்டேன் நான். என்ன சிச்சுவேஷன் செல்லையில் அப்படின்ட்டு ராவிரட்டில் எங்கே போய்த்து தேட அப்படின்றதுக்காக. அதோட வந்து ஹனி எடுத்தேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரங்காட்டியும் டேக் கேர், பாய்.